மார்னிங் வெளியில் வந்து பார்க்குறப்ப எப்போவுமே இந்த செடியில் 1-2 பூ இருந்துகிட்டே இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தோம்னா அந்த பூ இருக்காதுங்க. யாராச்சும் பறிச்சுட்டு போய் கோயிலுக்கு கொடுத்துருவாங்க. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா வந்து பூ அப்படியே இருந்துச்சு. அதனால தான் ஒரே ஒரு பூவை பறிச்சுட்டு வந்து சாமிக்கு வச்சாச்சுங்க. இந்த 2-3 டேஸாக வந்து கொஞ்சம் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு வருதுங்க. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. இந்த 2-3 நாளாக கொஞ்சம் வந்து மழை வர மாதிரியே இருக்குங்க. கவின் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்து எனக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி சமையலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணான். லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைக்கு போயிருந்தேன். கடைக்கு போகிறப்ப மழை இல்லை. ஆனால் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான மழை, நல்லாவே தட்டி எடுத்துருச்சு. வீட்டுக்கு போகலான்னு கிளம்புனா போகவே முடியலைங்க. அந்தளவுக்கு மழை. ரொம்ப நாளாக வந்து இந்த மழை வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் இன்றைக்கி தாங்க மழை நல்லாவே தட்டி எடுத்துருச்சு. லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் போகிறதுக்கு டைமே கிடைக்கல, அதனால் போக முடியலைங்க. அதனால் இந்த வாரம் வந்து மழை வந்தங்காட்டி நேரத்துலேயே வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டேன். லேட்டாக தான் இன்றைக்கி வந்து கடைகள் எல்லாமே போட ஆரம்பிச்சிருந்தாங்க. மழையிலேயே பாவம் நிறைய பேர் வந்து விற்றுட்டு இருந்தாங்க காயெல்லாம். மார்க்கெட் ஃபுல்லாமே சுற்ற முடியலைங்க. அதனால் முன்னாடி இருந்த கடைகள்லேயே வந்து சில காய்கள் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேங்க.